शीलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। इन्दुकुन्दतुषाराभा भक्तचित्तानुवर्तिनी वाणी मे रसनारङ्गे करोतु नटनं सदा। प्रेमप्रदानैकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैरभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्याम्। गोपिका जीवनस्मरणं जय बोल सद्गुरु महाराज की जय। सूषाच मे सुदिनंच मे நமக்கு சுதினமான தினம், மாசத்திலேயே அதிகமாக பலன் தரக்கூடிய மாதம், அதனால் இதுக்கு அதிக மாதம்னு பேர். 12 மாதம் வரும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வருது, அதனால் அதிகம்னு இல்லை. அதிகம்னா பலனை ஜாஸ்தியாக கொடுக்கும். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஏஷு ஸ்நானம் ஜபோ ஹோமோ விரதம் தேவத் விஜார்ச்சனம் தத் எத் தத்தம் தத் ஜனஸ்வரம்னு சில காலத்தை பாகவதத்திலேயே சொல்கிறா. 7வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயத்தில் சில க்ஷேத்திரங்கள் சில சமயத்தை சொல்லி இதில் பண்ணக்கூடிய எல்லாமே இந்த மாதத்தில் பண்ணக்கூடிய ஸ்நானம் ஜபோ ஹோமஹா விரதம் தேவத் விஜார்ச்சனம். நான் ரிஷிகள்லாம் இந்த மாதத்தை மலை மாதம்னு வச்சுட்டா. அந்த மாதம் போய் பகவான்கிட்ட போய் சொன்னது, இந்த ரிஷிகள் என்ன மலை மாதம்னு சொல்லிட்டாளேன்னு. அவள் தான் பகவான் சொன்னான், என் பேர் புருஷோத்தமன், என் பேரை உனக்கே தரேன், நீ உனக்கு புருஷோத்தம மாதம், இனிமேல் மாதத்துலேயே நீ உயர்ந்த மாதமாக ஆவாயின்னு. இந்த மாதத்தில் நார்த் இந்தியாலாம் வீட்டுக்கு வீடு சத்சங்கம் நிறைய நடக்கும். அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப விசேஷம். இந்த அதிக மாதத்தில் நமக்கு அதிகமாக பலனை தரக்கூடிய, அதிகமாக பலன்னா நமக்கு வேண்டியது பக்தி வேணும். அது மனுஷனுக்கு பக்தி வேணும். அதிகமாக பக்தியை தரத்துக்கு ஒரு புராணம்னா அது பாகவதம் தான். பாகவதமே ஏன் எழுதினார் வியாசர் அப்படின்னு வியாசரே சொல்கிறார். எல்லாருக்கும் பக்தி நிறைய உண்டாகணும். அந்த பக்திக்காக சக்கரே சாத்வத சம்ஹிதாம், இதுக்கு சாத்வத சம்ஹிதான்னு பேராம். பாகவதன் நம்ம சொன்னால் கூட சாத்வதர்கள்லாம் சத்வகுணம் உடையவா, பாகவதான்னு அர்த்தம். அவளுக்காக பண்ணக்கூடிய சம்ஹிதா. சம்ஹிதானா என்ன அர்த்தம்னா சம்யக்கு ஹிதம் யா பக்தி சா சம்ஹிதா. நன்னா நமக்கு நல்லதை எது பண்ணுறதோ அதுதான் சம்ஹிதா. அப்பேற்பட்ட இந்த பாகவதத்தை நமக்கு பெரிய பாக்கியம். நம்ம குருநாதர் தீட்சிதர், பெரியவாரோட பேரை சொல்லக்கூடாது, அதனால் தீட்சிதர்னு சொல்கிறேன். சுப்பிரமணிய வெளியில் கேட்குறவாளுக்கும் தெரியணுங்கிறதுக்காக சுப்பிரமணிய தீட்சிதர்னு அவர் பேர். அவர் அனுஷ்டாதா, பக்தர், எல்லா கோணத்துலேயும் அவரை பார்க்கலாம். ரசிகர், ஏன்னா அவரை ரசிகருங்கிற கோணத்தை தான் பார்ப்பேன். பரம ரசிகர். நான் ஏதாவது ஒன்று அர்த்தம் சொன்னால் கூட அதை ரசித்து, இப்படி நீங்கள் உங்களுக்கு இப்படி தோன்றது, நான் இப்படி தான் சொல்லணும் சுவாமி அப்படிம்பார். அந்த பரம ரசிகர்னா எல்லாத்தையுமே ரசிக்கணும். நான் பாகவதமே ரசிகாக புவி பாவுகாக, ரசிகர்களை தான் கூப்பிட்றதே தவிர நீங்கள் கர்மட்டர்களே அவாளே வாழைன்னு கூப்பிடல. பாகவதம் யாராக இருந்தாலும் ரசிக்கணும். எதையுமே ரசித்து பண்ணால் தான். சாப்பிட்றத கூட ரசித்து சாப்பிடணும் பார் நம்ம தீட்சிதர். ரசித்து சாப்பிடணும், ருசித்து சாப்பிடணும், அவரை பார்த்து கற்றுக்கணும். ரசம் எப்படி சாப்பிடணும்னு அவரை பார்த்து கற்றுக்கணும். அது அவரை தாண்டி ரசம் நம்மக்கிட்ட வரவே வராது. அப்புறம் தனியாக அவரே புரிஞ்சுன்னு விட்டார். தனியாக மாட்டு பண்ண நிற்க சொல்லிடுவார், நீ எனக்கு தனியாக நின்று, பாக்கி பேருக்கு பாக்கி பேர் போடட்டும்னு. சாதம் கொஞ்சம் தான் இருக்கும், அது எப்படி தான் இலையில் ஓடாமல் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சாப்பிட்றத முதற்கொண்டு அவர்கிட்ட கற்றுக்கணும். சாப்பிட்றது, அனுஷ்டானம், அந்த நியமங்கள். 2 பேரும் கங்கையில் தான் குளிச்சுட்டு வந்திருக்கோம். 2 பேரும் ஒரே வண்டியில் வந்தால் கூட ஒருத்தர் படக்கூடாது. 2 பேரும் குளிச்சுட்டு மடியாக வந்தால் கூட அவாவா மடி தனி. இப்போ அந்த ஆச்சாரம், அந்த சிவ பூஜை, அண்ணாவே சொன்னார், உங்கள் கைக்கு நானே தோடா போடுறேன்னு எங்கள் குருநாதர்.
அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹா. சிவனுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவா. சிவா தரதரம் நாஸ்தின்னு. சிவனுக்கு மேலே யார் இருக்கிற எது இருக்குன்னா அந்த சிவனை பூஜை பண்ணிய குருநாதர் கை இருக்குது. நான் மேலே அபிஷேகம் பண்ணும்போது சிவனுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சிவனுக்கு மேலே குரு இருக்கார், குருவோட கை இருக்கு. சிவ பூஜை பண்ணக்கூடிய கைக்கு அவ்வளோ மகிமைன்னு அவருக்கு எங்கள் குருநாதர் அண்ணா வந்து தோடா போட்டார். இந்த தோடா போட்டும்பொழுது இந்த மந்திரத்தை எடுத்துட்டு உபன்யாசம் பண்ணினார். அந்த மந்திரத்தை உபன்யாசம் முடிகிற பிறகு அவர் கையை பிடிச்சிட்டே இருந்தார். அந்த ஃபோட்டோ கூட அங்கே இருக்குது. அப்படி கையை பிடிச்சிட்டு இருக்கார். அங்கே பாருங்க, அப்படி பிடிச்சிட்டு அந்த எவ்வளோ வயசானாலும் உடம்புக்கு தான் வயசாகிறதே தவிர மனசுக்கு வயசாகலை. எங்காவே இருக்கணும் நம்ம. அதை அவரை பார்த்து கற்றுக்கணும். இப்படி பல விஷயங்களை நமக்கு குருநாதராக இருந்து வாழ்ந்து காமிச்சவர். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னே கிடையாது. காம்ப்ரமைஸ்ன்னு சொல்கிறாளே இங்கிலீஷ்லையே, அந்த காம்ப்ரமைஸே கிடையாது. மடிச்சாறு கட்டிக்கணும்னா மடிச்சாறு தான் கட்டிக்கணும். பஞ்சகச்சன்னா பஞ்சகச்சம் கட்டிக்கணும். குடிமை வச்சுட்டா குடிமை வச்சுக்க தான் ஆகணும். போலீஸ்காரன் வந்து எனக்கு தொப்பி வைக்கிறதுக்கு வெக்கமாக இருக்குன்னா போலீஸ் எனக்கு லாயக்கு இல்லை. வக்கீலுக்கு வந்து கோட்டு போடுறதுக்கு வெயில் காலமாக இருக்குது, கோட்டு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீ வக்கீல் ஒரு பக்கமாவது மாட்டின்றாவது போயாகணும் கோர்ட்டுக்கு. கோர்ட்டு போட்டுருந்தான் கோர்ட்டுக்கு போயாகணும். அப்போ அந்தந்த இதில் கரெக்டாக இருக்கணும். நீ குடிமை வச்சுனா குடிமை வச்சுக்கணும். இப்படிலாம் நியமங்களோட நமக்கு வாழ்ந்து காட்டின மகாத்மா. அவருடைய ஸ்ரத்தாஞ்சலி, ஏன்னா இந்த அவருடைய ஸ்ரத்தாஞ்சலி ஏதோ 10வது நாளோட முடியல, ஒரு வருஷம் நீண்டு இருக்கு. அதில் ஸ்ரத்தாஞ்சலி பல மகாத்மாக்கள் வந்து கலந்துக்க போகிறார். பெரிய மகாத்மா, அவருடைய ரொம்ப ஃப்ரெண்டு கருணாகராச்சார் அடுத்த தடவை வந்து பண்ண போகிறார் சப்தாகம் இங்கே வந்து. அவரெல்லாம் அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையில் உள்ளவர், பீட்டத்தில் மாதிரி இருக்கிறவர். அவர் வரப்போகிறார். அதுக்கு முன்னாடி எப்போதுமே குழந்தைகள்கிட்ட ஒரு பிரியம் இருக்கும். இந்த 80 நாள் உற்சவம் அண்ணா பண்ணினார். 80 அவருடைய சதாபிஷேகத்துக்கு அயோத்தியா மண்டபத்தில் 80 நாளைக்கு பண்ணினார். அதில் ஃபஸ்ட்டு உபன்யாசம் அண்ணாவோட உபன்யாசம் இல்லை, நான் தான் ஆரம்பித்தேன். முதல் நாளைக்கு என்னை கூப்பிட்டு சொல்ல சொன்னார். அண்ணாவோட பக்தா இருக்கிற மாமியெல்லாம் கூட கேட்டா, என்ன உங்கள் பெரிய சீனியர் சிஷியெல்லாம் இருக்கா, அவளை விட்டுட்டு என்ன சந்திரவை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு உபன்யாசம் பண்ண சொன்னேன்னு. அவருக்கு அண்ணா சொன்னான். அவர் எங்கள் குருநாதர் பேர் வச்சுருப்ப, அந்த பிரிவா பேர் எனக்கு வச்சுருக்கா, சந்திரசேகர். அதை வச்சுருந்தார். என்ன ஞாபகம் தெரியல. அப்படி அதுலேருந்து ஆரம்பித்தேன். எனக்கே கவலையாக இருந்தது. 80 நாள் ப்ரோக்ராம், ஒரு 7-8 நாள் ப்ரோக்ராம் பண்ணுறதே ஒழுங்காக நடக்குமா கவலைப்படும் போது 80 நாள் ப்ரோக்ராம் நான் ஆரம்பிக்கிறேன் வச்சுக்கோ. அவர் தான் நடத்துகிறார். உபன்யாசம் ஃபஸ்ட்டு நான் தானே, அது நல்லபடியாக நடக்குமே எனக்கு கவலையாக இருந்தது. ஆனால் நன்னா நடந்தது. அது மாதிரி அந்த 80 நாள் உற்சவம், அது 80 நாள் தான். இது வந்து ஒரு வருஷ உற்சவம் இப்போ இங்கே நடக்கிறது. அவருடைய ஸ்ரத்தாஞ்சலி உற்சவம். அது அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் பண்ணணும். யாருக்கு என்ன பிடிக்குமோ சாதாரணமாக தீட்சிதரே சொல்லுவார். யாருக்கு சிராத்தத்தில் என்ன பிடிக்குமோ அதை பண்ணுவாள். மாமியெல்லாம் அவருக்கு பாவக்காய் வீட்டில் பிடிக்குன்னா பாவக்காய் வீட்டில் பண்ணுவா. தொகையில் பிடிக்குன்னா தொகையில் பண்ணுவா. அது ஒரு லெவலோடு நிறுத்திக்கணும். அவர் வந்து பொடி போட்டு பாருன்னு பொடி டப்பாலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது சாஸ்திரிகளுக்கு. அது மாதிரி பிடிக்க, அது மாதிரி லௌகீகத்தில் எவ்வளோ பண்ணுறோமோ அது மாதிரி அவருக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா பாகவதம் ராமாயணம் தான். 2 தான் அவருக்கு 2 கண்ணு மாதிரி. அவருக்கு பிடிச்ச பாகவதத்தை நம்ம இங்கே ஸ்மரிக்கிறோம் சப்தாகமாக. அதில் முக்கியம் இது ஒரு வருஷத்துக்குள்ளே பண்ணணுங்கிற சம்பிரதாயம் வல்லபாச்சாரிய சிஷ்ய சம்பிரதாயத்தில் அவர் வச்சுருக்கார். ஒரு ஜீவன் உலகத்துக்கு வரும்பொழுதும் ஒரு ஜீவன் உலகத்தை விட்டு கிளம்பும் பொழுதும் சப்தாகம் பண்ணணும் அப்படின்னு அவர் சிஷ்ய பரம்பரையில் ஏற்படுத்தியிருக்கார். அதனால் ஒரு ஜீவன் வரான்னா கர்ப்பவதியாக இருக்கும்பொழுதே அந்த குழந்தைக்கு பாகவதத்தை கேட்க வச்சுடணும். அது மாதிரி ஜீவன் கிளம்பி ஒரு வருஷத்துக்குள்ளே போய் சேர்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பாகவதத்தை கேட்க வச்சுடணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அது ஒரு சப்தாகம் கேட்க வைக்கிறதே பெரிய பெரும்பாடு. ஆனால் அவருடைய சப்தாக சம்ராட்டுன்னு பெரியவாளே ஆச்சாரியார் கையினாலே அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால் அவருக்கு ஒரு சப்தாகம் நானே பிரசாத நாட்டை சொல்லலான்னு சின்ன மாதத்துக்கு 1 or 2 பண்ண சொல்லலாம்னு. அவர் 1 2லாம் இல்லை, நான் 3 பண்ண போகிறேங்கிறார். அதுக்கு அவ்வளோ உற்சாகமாக அவர் இருக்காருன்னா அவள் அனுகூலமாக ஆத்துக்காரி இருக்கணும். நம்ம நல்ல காரியம் எது வேணால் நம்ம பண்ணலாம். சப்போர்ட்டு அவள் தான்.
அவளும் அனுகூலமாக அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணணும்னு அந்த 2 பேரும் தம்பதிகளாக இருந்து அது முதல்ல எனக்கு பெரிய பாக்கியத்தை நான் முதல்ல குழந்தையிலேருந்து ஆரம்பிப்போன்னு நினச்சிட்டேன். என்கிட்ட ரொம்ப பிரியம், ரொம்ப என் தெரியும். அவருக்கு எந்த க்ஷேத்திரத்தில் சப்தம் பண்ணாலும் என்னை கூப்பிடுவார். அப்படி என்னுடைய பாராயணத்தில் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அவருக்கு உங்களை மாதிரி பாராயணம் அதனால் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கார். அவரை ஸ்மரிச்சுட்டு நம்ம ஆரம்பிப்போம். பாகவதங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. வித்யாவதாம் பாகவதே பரீட்சா, தனஞ்சயே ஹாட்டக சம்பரீட்சா, விபத்தி காலே சூர்தாம் பரீட்சா. அப்படி ஒவ்வொருத்தருடைய பரீட்சை சொல்லியிருக்கு. ஒரு நல்ல தங்கமா என்கிறத அவள் அந்த நெருப்பில் போட்டு பார்ப்பா. அதில் தனஞ்சயனா அந்த இடத்துல அக்னின்னு அர்த்தம். அக்னியில் பார்த்து தான் இது நல்ல தங்கமானு கண்டுபிடிப்பா. இது 24 22 அப்படி தான் சொல்கிறாளே. அந்த அக்னியை பரீட்சை, அந்த சுவர்ணத்தை பரீட்சை பண்ணுறதுக்கு அக்னி வேணும். தனஞ்சயே ஹாட்டக சம்பரீட்சா. அப்புறம் யுத்த பூமியில் இவன் வீரனா இல்லையான்னு அவன் யுத்தம் பண்ணுறதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது பெரிய ஆள் எதுக்கு தான் பின்னாடி இப்படி ஓட ஆரம்பித்தான்னா அவன் வீரன் இல்லை. அதனால் யுத்த பூமியில் வீரனுடைய பரீட்சை. அதே மாதிரி விபத்தி காலே நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்முடைய ஃப்ரெண்டெல்லாம் எப்போ அவளுடைய ஒரிஜினல் முகம் எப்போ தெரியும்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது கண்டுக்காமல் போனான்னா அவன் ஃப்ரெண்டாக இல்லையா தெரியும். அந்த டயத்தில் யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாலோ விபத்தி காலே சூர்தாம் பரீட்சா. அது மாதிரி வித்யாவதாம் பாகவதே பரீட்சா. இவன் படித்த ஆளா என்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, பாகவதம் முதல் ஸ்லோகத்தை சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாருன்னா, அதுக்கு அவர் அர்த்தம் சொல்லிட்டாருன்னா அவர் வித்வான்னு தீர்மானம் பண்ணலாம். ஏன்னா அப்படி இருக்குது. முதல் ஸ்லோகம் கூட படித்து சொல்லிவிடலாம். அர்த்தம் சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்பேற்பட்ட கம்பீரமான விஷயம். அப்பேற்பட்ட பாகவத மகாத்மியத்தில் 2 விதத்தை சொல்கிறான். இந்த பாகவதத்தை நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா ஞான வைராக்கியத்தோட பக்தி வரும் அப்படின்னு ஒரு கதை. நாரதருக்கே உலகத்தில் பழகி, ஏன்னா உலகத்தில் நன்னா பழகக்கூடிய ஆசாமி நாரதர். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி பழகக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நாரதர். அந்த நாரதராலே கலியுக ஜனங்கள்கிட்ட பழக முடியலங்கிறார். இந்த ஜனங்கள்ட்ட நம்மளால் பழக முடியலப்பா அப்படின்னு நாரதரே ரொம்ப கவலைப்பட்டு பிருந்தாவனத்துக்கு வரார். அப்போ ஒரு பொண்ணு நாரதரை கூப்பிட்டு, நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், என் பேர் பக்தின்னு பெயர், அகம் பக்தி திக்ஷாதா. தமிழ்நாட்டில் பக்தி பிறந்தான்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஊரில் மலை இருக்கா எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் கேரளாவில் தான் மலை ஜாஸ்தியாக இருக்குது. மலை இருக்கிறதுனால தான் அதுக்கு மலையாள பிரதேசம், மலைப்பிரதேசம்னு பேர். மலைஞாலம் அப்படின்னு பேர். ஞாலம்னா பூமி, மலைகள் உள்ள பூமி மலைஞாலம். அது மலையாளம்னு ஆயிடுச்சு. எங்கேருந்தோ அந்த கல்லெல்லாம் கொண்டு மேலே ஏற்றினானா சரியில்லைன்னா இறக்கலாம் முடியாது. அவ்வளோ நீட்ட கல், அவ்வளோ பெரிய தூணை வச்சு கிரேன்லாம் இல்லாத காலத்தில் ராமேஸ்வரம் அழகர் கோவில் அங்கெல்லாம் போய் பார்க்கணும். ஒவ்வொரு கோவிலும் பார்த்தா இன்றைக்கி இன்ஜினியர் கட்டுறான், ஒழுங்காக இருக்க மாட்டேங்கிறது ஒரு பாலம். அன்றைக்கி என்ன சாதனை இருந்தது தெரியல, பக்தி இருந்தது. அந்த பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு க்ஷேத்திரங்களும். நீ கோவிலை புதுசாக கட்ட வேண்டாம், இருக்கிற கோவிலை பராமரிக்கிறதுக்கே முடியல. அப்படி ஆச்சரியமான கோவிலை கட்டியிருக்கா. அதுதான் தமிழ்நாட்டில் பக்தி பிறந்தான்னு அர்த்தம். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடினார்கள். ராஜாக்கள் அதை பாடின க்ஷேத்திரங்களுக்கு கோவில் கட்டினார்கள். கட்டின கோவிலுக்கு இவா பாடினாளா, பாடின கோவிலுக்கு அவள் கட்டினாளா தெரியல. போட்டி போட்டுன்னு 2ம் இருக்குது இந்த தமிழ்நாட்டில். அப்படி பக்தி வந்த இடம். அப்புறம் கர்நாடகத்தில் வளர்ந்தா, மகாராஷ்டிரத்தில் இன்னும் சௌகரியமாக இருந்தால், குஜராத்தில் போய் க்ஷீணம் ஆகிட்டேங்கிறார். குர்ஜரே ஜின்னதாம் கதா உற்பன்னா திரவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதா குச்சித் குச்சின் மகாராஷ்டிரே குர்ஜரே ஜின்னதாம் கதா. குஜராத்தில் பக்தி இப்போ ஜாஸ்தியாக இருக்குது, அப்போ குறைச்சலாக இருந்தது. அப்புறம் பிருந்தாவனம் புனப்பிராப்பிய, பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே வயசான நான் ரொம்ப யுவதியாக ஆகிட்டேன். உடனே நாரதர் கேட்டால் சந்தோஷம் தானே பண்ணணும். எல்லோரும் இப்போ எங்கே ஆகணும் தானே ஆசைப்பட்றா. பல்லு போனால் கூட வேறு பல்ல வாங்கி வச்சுக்கிறா, தலை நடித்தா கூட வேறு டை அடிச்சுக்கிறா. ஒரு டை போகாதுன்னு ஏகப்பட்ட டையாக டெய்லி
அவள் வச்சுக்கிறா என்னெல்லாமோ எங்கே அவள் எங்கே இல்லைன்னா அவளுக்கே தெரியும், பார்க்குற வாழ்க்கை எங்கே தெரியணும்னு சிரமப்படுறான். நம்ம பைசா மாத்திரம் இருந்ததுன்னா என்ன வேணால் பண்ணுவா. இப்போ டாக்டர் உன் உடம்பையே மாற்றி நல்ல மெலிஞ்ச தோலை குண்டாகிறவ என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. பைசா இருந்தால் போகும். அப்படி உடம்பை நல்லா படுத்துக்கிறதுக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது. நீ இவ்வளோ எங்கே ஆனதுக்கு சந்தோஷம் தானே படணும். நான் எங்கே ஆட்டேன், என் குழந்தை வயசானவளாக போயிட்டாலே. ஏன்னா குழந்தைகள்னால் எங்கே இருக்கணும், அப்போ தான் அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியும். இப்போ என்னடா நான் அப்பா அம்மா குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் என்ன ஆடுது. இப்போ அப்படி தான் இருக்குது. அந்த காலத்து வயசான தாத்தா பாட்டிலாம் ஜம்முன்னு மாடி ஏறி இறங்குறா, குழந்தைகளுக்கு ஏற முடியலேங்கிறது. அதனால் என் குழந்தைகளை எழுப்புங்கோ. என்ன குழந்தைகள்னா ஞானம் வைராக்கியம்னு சொன்னால், ஞான வைராக்கியம் சாதாரண குழந்தை இல்லை, தெரியும் அவருக்கு. ஞான வைராக்கியத்தை எழுப்பணும்னா கீதை படிக்கணும், வேதம் படிக்கணும், வேதாந்தம் படிக்கணும். வேதாந்த கோஷைச்ச கீதா பாட்டைர் முகுர்முகு. வேதாந்தம் படித்து எழுந்திருக்கலை. அப்போ தான் அசரீர வாக்கு கேட்டது, நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு. நாரதர் பல பேர்கிட்ட கேட்டார். நாரதருக்கே சந்தேகம்னா அப்புறம் படித்ததுலே ரொம்ப நிறைய படித்தவர் நாரதர். அவர் எவ்வளோ படித்தாருன்னு சாந்தோக்கியம் எடுத்த பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ படித்தவர், அவருக்கே சந்தேகம்னே யாரும் பதில் சொல்லலை. கடைசியில் பதரிகாசிரம தபஸ் பண்ணலாம்னு நினைக்கும் பொழுதோ அவர் குரு பிரத்யட்சமானார். சனத்குமார் பிரத்யட்சமாகி சொன்னார், நீ கவலைப்படாத, இருக்கிறதுலே ரொம்ப நல்ல காரியம் பாகவத சப்தாகம்தான். அப்படியா, சப்தாத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னார். செலவே கிடையாது, 2 பேர் வேணும் மினிமம். சொல்கிறதுக்கு ஒருத்தர், கேட்குறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போகிறோம். சப்தாகம் பண்ணலாம். பதரிகாசிரமம் வரலையும் யாரும் ஏறி வர்றது கஷ்டம். அதனால் நான் நம்ம கொஞ்சம் கீழே ஹரித்வாரில் வச்சுருந்தா கொஞ்சம் வரத்துக்கு எல்லோரும் ஈஸியாக இருக்கணும். ஹரித்வாரில் வச்சுருந்து சப்தாகம் பண்ணினா, ஹரித்வாரில் சப்தாகம் நடக்கும்பொழுது எல்லா க்ஷேத்திரங்களும் தீர்த்தங்களும் அங்கே சேர்ந்துடுறது. ரொம்ப பெரியவாள் பிருகுபை அழிச்சுன்னு குருத்வாத்தத்த நாயாத்தான் பிருகு சம்போத்தியானு. இது இருக்கிறதுலே பெரியவர் பிருகு மகர்ஷி. அவரோட பெரியவாளாம் இருந்திருக்கா போல இருக்கு. அவரெல்லாம் பிருகுபை அழிச்சுன்னு வந்தாராம். சப்தம் நடக்கிறது வாங்கோன்னு பிருகு மகர்ஷி போய் அழிச்சுன்னு வந்தாருன்னு அந்த பிருகு மகர்ஷியினுடைய பெருமை. அங்கே எல்லாரும் சேர்ந்தாச்சு. சப்தாகம் ஆரம்பிக்க போகிறா. கரெக்டாக அங்கே பக்தி வந்துட்டா. பக்தி சுதௌ தௌ தருணௌ கிரஹீத்வா பிரேமைகரூபா சகசா விராசீத் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. பக்தி வந்துடுச்சுன்னா அவன் எப்படி தெரியும்னா, ஒரு வார்த்தன் வாயில் பகவன் நாமம் வரணும். அப்போ தான் அவனுக்கு பக்தி இருக்குன்னு அர்த்தம். அதனால் பக்தி வரும்போதே பகவன் நாம சொல்லிட்டு வராள். ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹே நாத நாராயண வாசுதேவா ஹே நாத நாராயண வாசுதேவ ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா ஹே நாத நாராயண जिह्वे पिबस्व अमृतमेतदेव जिह्वे पिबस्व अमृतमेतदेव गोविन्द दामोदर माधवेति गोविन्द दामोदर माधवेति गोविन्द गोविन्द दामोदर माधवेति श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे श्रीनाथ नारायण वासुदेव நாராயண வாசுதேவா. இந்த பாட்டை பாடிண்டே பக்தி வந்தான்னு பத்மபுராணமே சொல்கிறது. ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே நாதேதி நாமானி முகுர்வதந்தி. அங்கே வந்தால் பக்திக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லையா, ஹவுஸ் ஃபுல்லாகிடுச்சு. அப்போ எங்கே உட்காருதுன்னு கேட்க, பாகவதம் கேட்குறவா ஹிருதயத்தில் போய் உட்காருன்னார் சனத்குமாரர். அதனால் என்ன அர்த்தம்னா, பாகவதம் கேட்டால் ஞான வைராக்கியத்தோடு நமக்கு பக்தி வரும் என்று முதல் 3 அத்தியாய சரித்திரம். அப்புறம் 2 அத்தியாயத்தில் மகா பாபியாக இருந்தால் கூட பாகவதம் கேட்டால் அவன் கரையேறிடுவான்.
சரி, உயிரோடு இருந்தால் பாபிக்கு வந்து பாகவதம் கேட்க வைக்கலாம், அல்லது பிராயச்சித்தம் பண்ண சொல்லலாம். செத்து போன பாபிக்கு என்ன பிராயச்சித்தம்னா, செத்து போன பாபிக்கும் ஒரே பிராயச்சித்தம், அவனுக்கு ஆவாகனம். இன்றைக்கும் கேரளாலாம் வெள்ளி பிரதிமையில் அந்த ஜீவனை ஆவாகனம் பண்ணி பாகவதம் கேட்க வைப்பா. நெல் ஒரு ஊர் இருக்குது அந்த கேரளாவில். அந்த திருநெல்லின்னு அந்த க்ஷேத்திரம் பிதிர்கர்மங்கள்லாம் பண்ணுவா. அந்த ஊரில் வெள்ளி பிரதிமையில் உட்காந்து முழுக்க பாகவதம் படிக்காட்டா கூட அந்த 12வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயத்தை படிச்சிடுவா. அதை கேட்ட மாதிரி ஃபுல்லாக கேட்ட மாதிரி இருக்கும்னு. அப்படி அந்த க்ஷேத்திரம் அவர் கேரளா அந்த நம்பூதிரிலாம் சொல்லுவார், இருக்கும்போதே நீங்கள் நிம்மதியாக உட்காந்து ஃபேனு கட்டியில் பாகவதம் கேட்டேன்னா மோட்சம், இல்லட்டா வெள்ளி பிரதிமையில் உட்காந்துட்டு கேட்குற மாதிரி ஆகிடும். எப்படி இருந்தாலும் பாகவதம் கேட்டால் தான் மோட்சம். அதனால் எப்பேற்பட்ட மகாபாபிக்கும் உயிர் போனால் கூட அவனுக்கும் மோட்சத்தை அடைவிக்கக்கூடியது பாகவதம் என்பதற்காக ஒரு சரித்திரத்தை சொல்கிறார். துங்கபத்ரா நதி தீரே அபூத்பத்தனமுத்தமம். துங்கபத்ரான்னாலே என்ன அர்த்தம்னா, உயர்ந்த நன்மையை செய்யக்கூடியது எதுனா இந்த மனுஷ சரீரம்தான். அதில் ஆத்மதேவன் ஒரு பிராமணன், ஆத்மதேவன் இந்த ஜீவனையே தேவன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஜீவனே நினச்சிட்டு இருக்கோம். நம்ம வந்து அல்பன் கிஞ்சிக்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். நீ வந்து பரமாத்மஸ்வரூபம், அமிர்தஸ்ய புத்திராக, நீ அல்பன் இல்லைடா அப்படின்னு வேதம் சொல்கிறது. நம்ம அல்பமாகவே நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த ஆத்மதேவன் அவனுக்கு சந்தான பாக்கியம் இல்லை. ஒரு மகான்கிட்ட போனான், அவர் ஒரு பழத்தை கொடுத்தார். அந்த பழத்தை ஆத்துக்காரிக்கு கொடுத்தான், அவள் சாப்பிடாமல் மாட்டுக்கு போட்டால். கடைசியில் மாடு சாப்பிட்டது. சகோதரி குழந்தைய தன் குழந்தை சொன்னால், கடைசியில் மாட்டுக்கு மனுஷிய குழந்தை பிறந்தது. பசுவனுடைய காதாக இருந்ததுனால கோகர்ணன் பேர் வச்சா. மகானுடைய அனுகிரகத்தில் பிறந்த குழந்தை மகானார்க்கு. இந்த திருட்டுத்தனமாக அந்த பையன் திருட்டு பயிலாகவே இருக்கான். ஒரு பென்சில் எடுத்துகிட்டு போனால் ஸ்கூலுக்கு வரும்போது 2 பென்சிலாக வரான், அடுத்த பையனுடைய பென்சிலையும் தூக்கின்னு வரான். இது மாதிரி சின்ன வயசுலேயே திருட்டு பயிலாக இருக்கான். வயசான பிறகு அம்மா அப்பா சொத்தெல்லாம் எடுத்துன்னு கண்ணா பின்னான்னு செலவழிக்கிறான். இருக்கிற பைசாவை 3 வழிதான்: தானம், போகோ, நாசஸ்திஸ்ரஹா, கதையோ பவந்தி வித்தஸ்ய, யோ ந ததாதி நபுங்கே தஸ்ய திருத்தீயா கதிர் பவதி அப்படிங்கிறார் நீதி சதகத்தில். 3 வழிதான் பைசாக்கு. ஒன்று தானம் பண்ணி பரலோக சௌக்கியத்தை அடையணும், அல்லது இகலோகத்தில் சௌக்கியமாக நம்ம அனுபவிச்சுன்னு வாழணும். நம்மவும் அனுபவிக்காமல் தானமும் பண்ணாமல் பைசாவை சேர்த்தோம்னா அதுக்கு இடத்துல வேறு விதமாக போயிடும். அந்த சேர்த்து வச்ச பைசாவில் யாராவது பாபம் பண்ணினான்னா அந்த பாபத்தில் பங்கு வேறு நமக்கு வந்துடும். அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும்னு இங்கே சொல்கிறார். கடைசியில் அந்த ஆத்மதேவன் சேர்த்து வச்ச பைசாவை வேறு கண்ணாப்புனா செலவழிக்கிறான். அந்த துந்துலிங்கிற அவருடைய பையன், துந்துகாரிங்கிற அவர் பையன் அப்பாவை போட்டு அடிக்க, அப்பா வந்து கோகர்ணன்ட்ட கேட்டால் நான் என்ன பண்ணணும்னு, நீ வந்து பகவானையே குழந்தையாக நினச்சிக்கோன்னு பாகவதத்தை கொடுத்தார். இவ்வளோ பெரிய பாகவதத்தை எப்படி படிக்கிறது, வயசாகிடுத்தேன்னார். அவருக்கு 60 வயசு ஆகிடுத்தான். 60 வயசானவாளுக்கு சீனியர் சிட்டிசன் கன்செஷன் கொடுக்குறாளே, அது முதல்ல பாகவதத்தில் தான் ஆரம்பிச்சது. கத 60 வருஷா ஸ்ரீகிருஷ்ணமாப நியதம் தசமஸ்ய பாடாது. 60 வயசு ஆன பிறகு யாராவது பாகவதம் படிக்கிறேன்னு ஆரம்பித்தான்னா முதல்லேருந்து ஜென்மாத்தியசம் ஆரம்பிக்க வேண்டாம். கதிதோ வம்ச விஸ்தாரா, தசமஸ்கந்தம் கிளாஸு முதல்ல தசமஸ்கந்தத்தை படிச்சிடணும். ஆனால் அது முக்கியம், கிருஷ்ண கதை தான் முக்கியம். அதனால் கிருஷ்ண கதையை ஃபஸ்ட்டு கேட்டுவிடணும். அப்புறம் டைம் இருந்தால் முழுலேருந்து கேட்டுக்கணும். அதனால் அவர் ஸ்ரீகிருஷ்ணமாப நியதம் தசமஸ்ய பாடாது, தசமஸ்கந்தம் மாத்திரம் படித்து கிருஷ்ணனை அடைஞ்சுவிட்டார். இவர் ஆத்மதேவன் போன பிறகு வீட்லேயே 5 வேசிகளோடு இருந்தான். வேசிகளாம் இவனை கொண்டுட்டு பைசாவை எடுத்துகிட்டு போயிட்டான். அம்மாவும் இவனுடைய அடி தாங்க முடியாமல் கிணத்துல விழுந்து உயிரை விட்டுவிட்டாள். கடைசியில் இவன் பிரேத்தமாக சுற்றின்னு இருக்கான். அவன் ஊர்க்காரா கயைக்கு வந்தால் அதே டயத்தில் இந்த கோகர்ணனும் கயைக்கு பிறந்தார். ஊர்க்காரால் பார்த்தார், எங்கள் சகோதரன் எப்படி இருக்கார் எங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டார். அல்ல, அவருக்கு வந்து நல்ல கதி கிடைக்கல, பேசிகள்லாம் அவனை துர்மரணம் அடைஞ்சுவிட்டார். அப்படியா, எல்லா ஜீவனுக்கும் நல்ல கதி கிடைக்கணும்னு கயா க்ஷேத்திரத்தில் பிண்ட பிரதானம் பண்ணணும். அது நம்ம ஆற்றுல ஒரு நாய் வச்சுருந்தா கூட அதுக்கு பிண்ட பிரதானம், பூனையோ நாயோ காக்காவோ யாருக்கு வேணுமோ கூட பிண்ட பிரதானம் பண்ணணும். அப்படி பிண்ட பிரதானம் பண்ணிட்டு ஊருக்கு வந்தார். அந்த ஜீவன் தெரியறது.
நான் தான் கயாசிராத்தம் பண்ணினேனே கரையேறலையான்னார். அந்த ஜீவன் சொன்னது கயாசிராத்த சதேனாபி, 100 கயாசிராத்தம் பண்ணினா கூட என்னுடைய பாபம் போகாது. ஏன்னா அம்மா அப்பாவை போட்டு அடித்தவன் நான், அதனால் எனக்கு சத்கதி கிடைக்காது. ஏன்னா மகாபாரதம் சொல்கிறது எல்லா சாபத்துக்கும் இருக்குது. சர்வேஷாம் அப்படி சாபானாம் பிரதிகாரா நது மாத்திராபி சப்தானாம். அம்மா சபிச்சான்னா அவன் கரையேறவே முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் சாதாரணமாக அம்மா சபிக்கவே மாட்டாள். எந்த அம்மா வந்து நாசமாக போன்னு சொன்னால் கூட உள்ளுக்குள்ள சௌக்கியமாக இருக்கணும் தான் மனசுக்குள்ளே நினைப்பா. எந்த அம்மாவும் சபிக்க மாட்டா. அந்த பாம்புகள்லாம் சொல்கிறது, நம்மலாம் அம்மா சாபம் வாங்கினவா நம்ம கரையேறதுக்கு வழி இல்லையான்னு வாசுகி சொல்கிறதாக சரித்திரம் மகாபாரதத்தில். அதனால் நான் அம்மாவே அடித்தவன், என்னை கரையேற்றுறதுக்கு ஏதாவது வழி பண்ணு என்று சொல்ல சூரிய பகவானை பார்த்து கேட்டார். சூரிய பகவான் தான் சொன்னார், ஸ்ரீமத் பாகவதான் முக்திஹி சப்தாகம் வாசனம் குரு இது சூரியவச்ச சர்வைஹி தர்மரூபந்து விஸ்ருதம். சூரிய பகவான் சொன்னதுனால, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சாஸ்திரம் கொஞ்சம், அவருக்கு நிறைய தெரியும். முன்னியாவரா ஊர்லேயே பந்தலை போட்டு சப்தாகம் பண்ணினார். அந்த பந்தக்காலில் மூங்கில் நடுவாலே அந்த மூங்கில் ஆவேசிச்சுன்னு அந்த பிரேதமும் டெய்லி பாகவதம் கேட்குறது. முதல் நாள் பாராயணம் உபன்யாசம் முடிஞ்சால் டே சத்தம் கேட்கும். எல்லாம் பயந்தா. முதல்ல பார்த்தா அந்த மூங்கிலில் ஒரு கணு வெடிச்சுது. 2வது நாளைக்கு 2வது கணு. அப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச கணு வெடிக்கிறதுன்னு பார்த்துட்டே இருக்கா எல்லாரும். 7 நாளைக்கு 7வது கணு வெடித்து திவ்ய ரூபத்தில் வந்துட்டான் அந்த ஜீவன். சங்கச்சக்கர கதாபத்ம தாரியா. கோகர்ணர் கேட்டான், நீங்கள் யாருன்னு. நான் தான் உன் சகோதரன் துந்துகாரி. நான் பண்ணின பாவத்துக்கு பன்னியாவோ நாயாவோ பிறந்துக்கிறேன். இந்த பிரேத பாதை தான் வேண்டாம். ஏன்னா பிரேத பாதை நீங்கிறதுக்காக தான் 11வது நாளைக்கு ரிஷபோத்சர்ஜனங்கிற கர்மாவை பண்ண சொல்லியிருக்கு. எல்லாருமே பண்ணணும், ஸ்திரீ சூத்ராளுக்கு முதற்கொண்டு பண்ணணும்னு கருட புராணம் சொல்கிறது. அதனால் எல்லாருமே பண்ண வேண்டியது. அந்த பிரேதபாதியை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு பையன் இருந்து சம்ஸ்காரம் பண்ணலை, சொந்த புண்ணியமும் இல்லை, நீ தான் கரையேத்தனம் என்று சொல்ல. அப்போ தான் இந்த பிரேதபாதி நீ தான் தன்யா பாகவதி வார்த்தா பிரேத பீடா விநாசினி. இந்த பிரேதங்களுக்குள்ள பாதியெல்லாம், ஏன்னா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தது வச்சுக்கோ, அந்த இடத்துல திருப்பி நடக்கும். ஏன்னா அந்த அங்கே போன ஜீவன்கள்லாம் கரையேறாமல் திருப்பி அவள் கட்சிக்கு ஆள் சேர்க்கிறா பாருங்க. அது மாதிரி அந்த பிரேதமாக அவள் கட்சிக்கு ஆள் சேர்க்க ஆரம்பிச்சிடும், திருப்பி அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டை உண்டாக்கி. அதனால் இந்த எல்லா பிரேதங்களுக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடியது இந்த பாகவதம் என்று அந்த துந்துகாரி திவ்ய ரூபத்தில் கிளம்பி போக. கோகர்ணர் கேட்டால், நான் தான் சப்தாகமே சொன்னேன். நிறைய பேர் கேட்டாலே பாகவதம் கேட்டால் மோட்சம் கிடைக்குன்னா எல்லாருக்கும் ஏன் விமானம் கொண்டு வரலேன்னு. அதுக்கு 2-3 காரணம் சொன்னான். சர்வண்ணந்து கிருதம் சர்வைர் ந ததா மனநம் கிருதம். எல்லாரும் கேட்டாலே தவிர மனனம் பண்ணலை. நம்ம கதை கேட்டுவிட்டு உடனே ஆற்ற போய் டிவி பார்க்கக்கூடாது. நான் என்ன சொன்னேன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். அப்போ 7 நாளும் பட்னியாக இருந்து பாகவதம் கேட்டது. நமக்கு அப்படி முடியுமா? நம்ம பட்னியாக இருந்து பாகவதம் நமக்கு கிட்ட 7ஆம் நாளைக்கு மோட்சம் கிடைச்சாலும் கிடச்சிடும். சப்தராத்திரம் உபோஷைவ பிரேதேன சிரவணம் கிருதம். 3வது காரணம் ரொம்ப முக்கியம். அதனுடைய ஆயுசு முடிஞ்சிருத்தோ, அதனால் அதுக்கு மோட்சம். நமக்கு ஆயுசு இருக்கிற பரியந்தம் நிறைய கேட்கலாமே. எங்கள் குருநாதர் அண்ணா சொல்வார், பரீட்சித்து துர்பாகியசாலி அப்படிம்பார். நான் ஒரு சப்தாகம் கேட்டு போயிட்டான், நமக்கு பார் எவ்வளோ பாக்கியம், நிறைய சப்தாகம். இந்த 1 வருடம் குரோம்பேட்டை பக்கத்தில் யார் இருக்காலோ அவெல்லாம் பாக்கியசாலிகள். எத்தனை மகாத்மாக்கள் இங்கே பாகவதம் சொல்ல போகிறா. விதவிதமாக வனமாலையாக பகவான் போட்டுப்பார்னு சொல்லுவார். வனமாலைன்னா விதவிதமாக 5 கலரில் உள்ள பூனால் 5 விதமான பூக்களால் கட்டிக்கிற மாலைன்னா பகவானுக்கு பிடிக்கும்னா, இந்த 5 இதில் 50 விதமாக இங்கே நடக்க போகுது. 50 விதமாக பாகவதம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக பகவானுக்கு இது பாமாலை போட போகிறார். வாக்குனால பாகவதத்தை சொல்லி அப்படி பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த பாகவதம் கேட்குறவாளுக்கு பெரிய பாக்கியம். அதனால் இந்த பரீட்சத்துக்கு ஒரு சப்தாகம்தான், நமக்கு பல சப்தாகம். அதனால் பல சப்தாகம் பல பேரால் ஒருத்தரே பலவிதமாகவும் சொல்லுவா. சில பேர் ஒரே மாதிரி தான் சொல்ல தெரியும், வேறு தான் சொல்ல தெரியாது. எங்கள் குருநாதர்கிட்ட அண்ணாட்ட கேட்டேன்னா 100 சப்தாகம் 100 விதமாக இருக்கும். சில பேர் ஒரே விதமாக சொல்லுவா. பகுபிய ஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் அப்படின்னு சொல்லுவா. பல பேர்கிட்ட கேட்கணும், ஒருத்தர்கிட்டையே பலவிதமாக கேட்கணும். பகுதா ஸ்ரோதவியம். அதனால்
இப்போ என்னடான்னா இங்கே இருந்தால் இந்த ஒரு வருஷத்துக்கு பெரிய பாக்கியம், நமக்கு விதவிதமாக பாகவதம் நமக்கு ஆனந்தமாக கேட்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாள். அவ பாணின்னு இருக்குது, அந்தந்த பாணின்னு ஒன்று இருக்கே, அதில் கேட்கும்போது அது ஒரு தனியாக இருக்கும். அப்படி இங்கே பாகவதம் பல தடவை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் நமக்கு கொடுக்குறார் பகவான். இந்த துந்துகாரி ஒரே சத்தாத்தில் கிளம்பிவிட்டான். நமக்கு ஆயஸ் இருக்கிற வரையும் பாகவதம் கேட்டு கடைசியில் நமக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லி அது பாகவத சத்தாகம் எப்படி பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டு தர. நமக்கு என்னென்ன பண்ணணும் தெரியாது. முதல்ல ஜோசியரை கூப்பிடணுமா, தெய்வஜந்து சமாஹூய, ஜோசியரை கூப்பிட்டு நல்ல முகூர்த்தம் பார்த்து பாகவதம் ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு தடவை பண்ணதாக இருந்தால் அப்படி பண்ணணும். எப்போ பார்த்தாலும் பாகவே படிச்சுட்டு இருந்தா சதா சேவியான்னு எங்கள் வாத்தியார் சொல்லுவார். ரொம்பலாம் நாள் பார்க்காத, சித்த யோகன்னு போட்டிருக்கா பாரு, பாகவத்தை ஆரம்பிச்சிருவோம் பாரு. ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்க முடியாது. சித்த யோகம் போட்டிருக்கா, அது நல்ல நாள் ஆரம்பிச்சிருவோம் பாரு. அது இல்லாட்ட பரவாயில்ல, சூரியோதயத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுடலாம்பா கேரளாக்காரா. சூரியோதயத்துக்கு அப்புறம் தான் நமக்கு நாளெலாம் நிர்மணி ஆகுது. அந்த சூரியோதயத்துக்கு அந்த முன்னாடி ஆரம்பிச்சுட்டோம்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அதை ஆரம்பிச்சிடலாம். அது தெய்வ சமயம், தெய்வர்களுடைய அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு சம்பிரதாயம் வச்சுக்கிறார். ஆமாம், இப்படி பலவிதமான இது இருக்குது. அப்படி எப்படி பாகவதம் ஆரம்பித்து விவாகே யாதிருஷம் வித்தம், ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ பைசா வச்சுக்கணுமோ அவ்வளோ வச்சுருந்து பண்ணினா ரொம்ப விசேஷம். அப்புறம் அவாவா சௌகரியத்தை அனுசரித்து இந்த பாகவத சப்தாகம்னு பாகவத சப்தாக நியமத்தை சொல்லி முடித்த உடனே ஒரு சப்தாகம் முடித்தான்னா அது பகவான் ஏற்றுனாரா இல்லையா, என்ன ப்ரூஃப்னா யாராவது பாகவதால் வரணும், அல்லது ஒரு பசுமாடு வரும், அல்லது ஒரு கருடன் வரும். கேரளாக்காரா இந்த சப்தாகம் முடிஞ்சு அந்த ஆராட்டுன்னு அவன் வந்து அவபத ஸ்நானத்துக்கு போகும்போது எல்லாரும் இங்கே அபிஷேகத்தை பார்க்க மாட்டான், ஆகாஷே பாப்பா கருடன் வருதான்னு. கருடன் வந்தால் தான் இந்த சப்தாகம் நன்னாச்சுன்னு அவளுக்கு அவக்காக நம்மளே கருடன் வந்து சொல்லிட்டு போகணும் போல இருக்குது. ஆனால் கரெக்டாக வரும், எங்கேதோ ஒரு கருடன் வந்து இப்படி சுற்றிட்டு போகும். அது எப்படி தான் தெரியுதில்ல. கும்பாபிஷேகம் திரும்ப முக்கியமான கட்டத்தெல்லாம் தானாக அந்த கருடன் வரத்தை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இந்த பாகவத சப்தாகம் சனத்குமாரர் முடிக்கும் பொழுது யாராவது ஒரு பிராமணால் வந்தாலே, வேதம் படித்தா வந்தாலே பாக்கியம்னா பாகவதமே உயிராக இருக்கக்கூடிய சுகர் பிரத்யட்சமாயிட்டார். தத்ராயோபா ஷோடச வார்ஷிகாஸ்ததா வியாசாத்மஜோ ஞான மகாப்தி சந்திரமாஹா பிரேம்னா பட்டன் பாகவதம் சனை சனை. பாகவதம் இப்போ சொல்லிட்டே இருப்பார். அவர் பாகவதம் மூச்சு விடாமல் நம்மளால் எப்படி இருக்க முடியாதோ அப்படி பாகவதம் சொல்லாமல் சுகரால் இருக்க முடியாது. வாயில் பாகவத ஸ்லோகம் வந்துகிட்டே இருக்குமா அவருக்கு. அப்படி பாகவதம் சொல்லிகிட்டே அவர் வந்த உடனே எல்லாரும் எழுந்துட்டு நீங்கள் 2 வாக்கு சொல்லுங்கன்னு அவர் 2 பாகவத ஸ்லோகத்தை சொன்னார். சொன்ன பிறகு அங்கே ஒரு பஜனை நடக்கிறது. எல்லாரும் பாடுறார்கள். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே, ஜெய ராதே 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 ராதே, ராதே ராதே ராதே. ஹே மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மனமோகன கிருஷ்ணா, மனமோகன கிருஷ்ணா, ராதா மனமோகன கிருஷ்ணா, ராதா மனமோகன கிருஷ்ணா. சுகர் பஜனை பண்ணிட்டே சுகர் பஜனை பண்ணார். பஜனை தேங்காய் மணி பஜனை செய்ய வேண்டாம், பிரம்மஜானி சுகர் பஜனை பண்ணுறார். அவர் பஜனை பண்ணினா சாதாரண மிருதங்கிஸ்ட்லாம் வரல, இந்திரனே வந்துட்டான். இந்திரோவாதின் மிருதங்கம் ஜெய ஜெய சுகராஹா. பிரகலாதன் கரதாளம் போட்டுன்னு இல்லை சிப்பிளா தாளம் போட்டுன்னு பஜனை பண்ணுறான்னு உத்தவனே அங்கே வந்திருக்கார். அவர் வந்து காம்சியதாரி வெங்கல தாளம் போட்டுருக்கார். பிரகலாதாளதாரி தரளகதிதயா சோத்தவ காம்சியதாரி வீணாதாரி சுரர்ஷி ஸ்வரகுஷலதயா ராககர்த்தார்ஜுனோபூத். இந்திரோவாதின் மிருதங்கம் ஜெய ஜெய சுகரா கீர்த்தனே தே குமாராः
यत्राग्रे भावभक्ता सरसरचनया व्यासपुत्रो बभूव सुकराः கீர்த்தனேதே குமாராக கையை தூக்கிண்டு ஜெயஹோ ஜெயஹோன்னு சனத்குமாராதிகள் குதிக்கிறார்கள். இப்படி எல்லாரும் பண்ணும்பொழுது கிருஷ்ணன் பார்த்தான், நம்ம மட்டும் பஜனையில் கலந்துக்கலாம் சரியாக வராது, வீணருக்கு மிருதங்கருக்கும் நடுவில் புல்லாங்குழல் விட்டு போயிடுத்தேன்னு மதுரோ முரளிதரஹா கிருஷ்ணன் புல்லாங்குழலோட அங்கே பிரத்யட்சமாகிட்டான். நான் சுக்கருடைய பஜனைக்கு நம்மளும் ஒரு பக்கவாத்தியமாக போகலாமே கிருஷ்ணனே அங்கே பிரத்யட்சமாகி புல்லாங்குழல் ஊதுதான். சப்தாகம் முடிஞ்சவொடனே நாரதரை பார்த்து என்ன வரம் வேணும் என்று கேட்க, நாரதர் தனக்கு ஒன்று வேணும்னு கேட்டுக்கல, எங்கெங்கே சப்தா நடக்கிறதோ இது மாதிரி பாகவதாலோட அங்கே போய் இருந்து அங்கே வரவாளுக எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுங்கோ, ஏபிஸ்வயா பாவியம் அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டார். பெரிய அதை கொடுக்கறது எங்கெங்கே சப்தா நடக்கிறதோ இதே மாதிரி பாகவதாலோட போய் அங்கே இருந்து அங்கே வரவாளை அனுகிரகம் பண்ணுங்கோன்னு. அதனால் பாகவதம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா கிருஷ்ணன் வந்தான். கிருஷ்ணன் வந்துட்டான்னா பாகவதால் சகல தேவர்கள் வந்துடுவா. இப்போ பெரிய மினிஸ்டர் வந்தால் பின்னாடி எல்லாம் கூட்ட சின்னவாலாம் கூட வந்துடுறா பாருங்க, அது மாதிரி எல்லாரும் அங்கே வந்துடுவார்கள் என்று எல்லாருடைய அனுகிரகம் இங்கே வந்துட்டானா நமக்கு கிடச்சிடும். அப்பேற்பட்ட மகாக்ஷேத்திரமாக இந்த இடம் இருக்குது. அப்புறம் பாகவதம் வியாசர் ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் எந்த காரியம் பண்ணினாலும் முதல்ல தெய்வ கடவுள் வாழ்த்துன்னு எழுதுகிறாளே, தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது வழக்கம், நம்ம சம்பிரதாயத்தில் வழக்கம். சில சமயம் தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணினா நல்லபடியாக நடக்கும் தான் ஆர்த்தனை பண்ணுவோம். சில சமயம் பிரார்த்தனை பண்ணுறது பாதியில் நிற்கும், பிரார்த்தனை பண்ணாது நல்லா நடக்கும். அவள் எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும்னு சில பேர் கேட்பா. ஒருத்தன் என்ன பண்ணால் 108 தேங்காயை உடைச்சிட்டு கணபதி ஹோமம் பண்ணிவிட்டு பில்டிங் கட்ட ஆரம்பித்தான். அவன் பில்டிங் பாதியில் நிற்கிறது. எய்த்த வீட்டுக்காரன் கணபதி ஹோமம் பண்ணல, தேங்காயும் உடைக்கல, அவன் பில்டிங் கட்ட ஆரம்பித்தான், படப்படன்னு முடிஞ்சிருச்சு. அப்போ கணபதி ஹோமம் பண்ணினவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. தேங்காய் உடைச்சவன் பிள்ளையாரை பார்த்தான், என்னோட 108 தேங்காயை தின்னுட்டு என்னோட பில்டிங்கை பாதியில் நிறுத்தி வச்சுட்டு பிள்ளையாரை பார்த்து கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், பிள்ளையார் என்ன சொன்னார்னா, அது காரணம் அல்லப்பா, உனக்கு 1008 விக்னம் இருக்குது, நீ 108 தேங்காய் தான் உடைச்சிருக்க, அதனால் பாதி விக்னத்தை தீர்த்து பாதியெல்லாம் பில்டிங்கை நிறுத்தி வச்சுருக்கேன். அவன் பிரார்த்தனை பண்ண வேலையே அவனுக்கு ஏன் முடிச்சு கொடுத்திருந்தான். இவனுக்கு விக்ன பாகுல்யாது, அவனுக்கு பூர்வ ஜென்மத்தில் நிறைய தேங்காயாக உடைச்சிட்டான் அவன், அதனால் இந்த ஜென்மத்தில் தேங்காய் உடைக்காத போனாலும் அது ஆயிடுத்து அப்படின்னு சாஸ்திரத்தில் நிர்வாகம் பண்ணுறான். அப்படி இருந்தாலும் பகவானை பிரார்த்தனை பண்ணணும். பகவான் இருக்கானா இல்லையா முதல்ல அதை தீர்மானம் பண்ணணுமே. அதை சொல்கிறார், ஜென்மாத்யஸ்ய யதஹ. இதை டைரெக்டாக பார்க்க முடியாததை பொண்ணை வச்சு காமிச்சு சாக்கா சந்திரன் நியாயம்பா. சாக்கானா சந்திரன் தெரியல, 3ஆம் பேரை தெரியலன்னா இதோ அந்த கிளையை பாரு தெரியுதும்பாலே, அது மாதிரி இந்த உலகத்தை பாரு, இந்த உலகத்தை படைச்ச ஒருத்தர் இருக்கார். சில பேர் சொல்லுவா உலகம் தானாக வந்தது சார்னு. தானாக வந்தால் அழகாக இருக்காது, ஒருத்தர் பண்ணினா தான் அழகாக இருக்கும். இப்போ தானாக வந்த காடு கடாமடான்னு இருக்குது, தோட்டம் அழகாக இருக்குது, அப்போ ட்ரிம் பண்ணி எல்லாம் வச்சுருக்காளே, ஏண்டாண்ணா ஒருத்தன் பண்ணினா தான் அழகாக இருக்கும். நீ உலகம் வரலையும் பார்க்க வேண்டாம், நம்ம உடம்பையே பாருங்கள், உலக க்ளீனாக அழகாக நேராக பார்த்து போகிற மாதிரி கண்ணு இங்கே மேலே வச்சுருக்கார். அதை பார்த்தா ட்ரெயின்லேயும் லைட்டை மேலே வச்சுருக்கான். இந்த கண்ணை போய் தொடையில் வச்சா என்ன ஆகும்? வேட்டி கட்டின்னு போக முடியாது, கட்டிக்காமையும் போக முடியாது. இப்போ இங்கே வச்சா அதுக்கு ப்ராப்ளம் ஆகுங்கிறதா தான் கண்ணு மேலே அழகாக வச்சு இப்படி ஒன்றொன்றையும் ஆலோசனை பண்ணினா நமக்கு தெரியும். எவ்வளோ பிளான் பண்ணி பகவான் காலை நடக்கிறத இப்படி வச்சுட்டு இப்படி நடக்கிற மாதிரி வச்சுட்டானா என்ன பண்ணுறதுன்னா, கண் அங்கே பார்க்குறது, கால் இப்படி நடக்கிறதுனா என்ன பண்ணுறது? அப்படி அது அனுகூலமாக கால் நடக்கிற மாதிரி பண்ணி பெரிய உபகாரம் பகவான் பண்ணியிருக்காருக்கு. தனியாக தேங்க்ஸ் எல்லோரும் பகவானுக்கு சொல்லணும். என்னடானா, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வாய், வெளியில் போகிறதுக்குன்னு ஒரு வழி வச்சுருக்கா. இந்த வௌவாலுக்கு அப்படி வழி கிடையாது, அதுக்கு வாக்குதம்னு அதுக்கு பேர். வாயாலேயே சாப்பிடும், வாயாலேயே தான் விசர்ஜனமும் பண்ணும். அது மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது? எப்போ கையில் டெட்டால் பாட்டில் வச்சுனே அலையணும். அப்படிலாம் இல்லாமல் இப்படி எவ்வளோ பகவான் இந்த உடம்பை கொடுத்து, அதுவும் ஒவ்வொன்றும் பகவான் கொடுத்ததுக்கு இன்னொன்று கிடையாது. பகவான் 32 பல்லு கொடுத்தாருன்னா, இந்த பல்லுக்கு பதில் வேறு பல்லு வாங்கி கட்டினோன்னா 10 ரூபா கேட்குறான். 10,000 ரூபா கொடுத்தா கூட பல்லை கொடுத்தா கூட முழுக்கு கிடைக்க முடியாது. பல்லு சும்மா வச்சு அலங்காரத்துக்கு வச்சுக்கலாமே தவிர, இப்படி பகவான் ஒன்றையும் ஆலோசனை பண்ணி இந்த உடம்பு கொடுத்துருக்கான். பகவான் எல்லாம் 2 கொடுத்துருக்கான். 2 கண், 2 காது, 2 கை, 2 கால். ஏன்னா ஒன்று காது டஃப்பானா கூட ஒன்றை வச்சு ஏன் சொல்லுங்க அப்படி கேட்டுக்கலாம்.
ஏன்னா ஒன்றா இருந்ததுன்னா அப்புறம் திண்டாடணும். ரெண்டு கொடுத்தான். இது எல்லாம் ரெண்டு கொடுத்த பகவான் ஹிருதயத்தை மாத்திரம் ஒன்று கொடுத்தான். ஏன்னா அந்த ஹிருதயத்தினால பகவானை தியானம் பண்ணணும். அது வேறு ஒன்றுக்கும் யூஸ் பண்ணாத, உனக்கு எனக்கு மாத்திரம் வச்சுக்கோன்னு அழகான இந்த சிருஷ்டியை பகவான் பண்ணினார். இதை வச்சே தெரிஞ்சுக்கோ இந்த உலகத்தை படைச்ச ஒருத்தர் இருக்கார். ஜென்மாத்யஸ்யதா, இதுக்கு அர்த்தம் சொல்லாமச்சா விஸ்தாரமாக போகும். அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன். இந்த உலகத்தை படைச்சி நம்மளையும் படைச்சி அந்த பகவானை தியானம் பண்ணுவோம்னு முதல் ஸ்லோகத்தில் சத்தியம் பரம் தீமகி. பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் சொல்கிறாளே எல்லாரும். அப்படின்னா பிரம்மா சிருஷ்டி பண்ணினா கூட பிரம்மாவுக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய ஞானத்தை அவர் தான் கொடுத்தார். தேனே பிரம்மஹிருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயா தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா. கேட்குறார், பகவான் உலகத்தை படைச்சார்னா எதை வச்சு படைச்சா? அது அடுத்த கேள்வி வருமே. எதை வச்சு படைச்சாருன்னா ஒரு சாமானை வச்சு படைச்சா அந்த சாமானை யார் படைச்சா? இப்படி கேள்வி வரும். அதனால் பகவான் உலகத்தை படைச்சாருன்னா அந்த கொயவன் பானையை பண்ணுற மாதிரி பண்ணலை. பகவான் என்ன பண்ணுறான்னா ஆத்மானக்கு ஸ்வயம குருத, தன்னையே உலகமாக காட்டுறார். அது எப்படி முடியும்னா தன்னையே உலகமாக சாதாரண மாரீச்சனே அவன் தனியாக அந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு இந்த குழந்தைகள்லாம் மான் மாதிரி பொம்மையை வச்சுட்டு குதிக்கிற மாதிரிலாம் குதிக்கலை. அவன் வேஷம் போட்டுன்னு மான் தோல்லாம் எடுத்துன்னு வரலை. மாரீச்சனாக இருக்கும்பொழுது சீதை பார்க்கும்போது மானாக காட்சி கொடுக்குறான். அல்ப மாய உள்ள மாரீச்சனாலே அப்படி பண்ண முடியும்னா ஆதிசங்கரர் கேட்குறார், மகாமாயாவி பகவான் அவருக்கு உலகமாக தன்னை மாற்றிக்க தெரியாதா? ஆனால் சீதை பார்க்கும்பொழுது தான் அது மானா தெரிஞ்சதே தவிர லட்சுமணன் பார்க்கும்பொழுது மாரீச்சனாக தெரிகிறார். லட்சுமணன் சொல்கிறார், மாரீச்சன் வந்திருக்கான் பார்க்க சொல்லாதீங்கிறார். ஏண்டண்ணா தூண் இருந்துதான் பெருமாள் இருந்தார், நரசிம்மர் இருந்தாரான்னா நரசிம்மர் தான் இருக்கார். நமக்கெல்லாம் தூண் தான் தெரியறது. பிரகலாதன் மாதிரி ஞானிகள் பார்க்கும்போது நரசிம்மர் தெரிகிறார். ஞானிகளாகிய மகான்களுக்கு உலகம் தெரியல, பகவான் தான் தெரிகிறார். நம்மளை மாதிரி அஞ்ஞானிகளுக்கு உலகமாக இருக்குது. இப்போ எல்லாம் பகவானாக பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு தனியாக கண்ணுக்கு ஒரு மை இட்டுக்கணுமா. அது எங்கே மை கிடைக்குன்னா அது குரு கிருபைன்னு ஒரு மையை வாங்கி இட்டுக்கணுங்கிறார் கபீர்தாசர். குரு கிருபா அஞ்சன பாயோ மேரே பாயி राम बिना कुछ कछु देखत नाही अंदर राम बाहर राम जगान देखे वहाँ पूर्ण ही काम गुरु कृपा अंजन पायो मेरे भाई राम बिना कछु देखत नाही जागत राम सोवत राम सपन में देखत राजा ही राम कहत कबीरा अनुभवनी का जहाँ देखे वहाँ राम सरीखा அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா அப்படின்னு அந்த குரு கிருபையாகிய மையை இட்டு பார்த்தோம்னா எல்லாம் பரமாத்மாவாக தெரியும். மேலே ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கான், மாடியில் போனால் அவங்களுக்கு பார்க்கலாம். கிருஷ்ணம் ஸ்தாஸ் வஸ்துதோ ஜானதாமத்திர கிருஷ்ணம் ஸ்தாஸ்னு சரிஷ்ணுச்ச பகவத்ரூபம் அகிலம் நானியத் வஸ்துக கிஞ்சன. இங்கே இருக்கிற எல்லாமே பகவத் ரூபந்தான், வேறு வஸ்து ஒன்றும் இல்லைன்னு. ஏகப்பட்ட சாமார்க்கே புடவை இருக்குது, அது இருக்குன்னு நம்ம பார்க்குறோமேனா நீ பார்க்குற கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது. குரு கிருபையாக மையை இட்டுட்டு பார்த்துன்னா நீ எல்லாம் பரமாத்மாவாக தெரிஞ்சுக்கலாம் என்று தான் இங்கே சொல்கிறார். அப்படியே சத்தியமான அந்த பரமாத்மாவை தியானம் பண்ணுவோம் என்று சொல்லி முக்கியந்திய தேஜோவாரி மிருதாமியதா வினிமயோ எத்திர திரிசர்கோ மிருஷா தாம்னாஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமகி என்று சொன்னார். ரெண்டாவது ஸ்லோகத்தில் ஒரு கிரந்தத்தை படிக்கிறதா இருந்தால் இது யார் படிக்கலாம், இதில் என்ன சொல்லியிருக்கு, அதிகாரி விஷயம் பிரயோஜனம் சம்பந்தம், இது சம்பந்த சதுஷ்டயம் அப்படின்னு பேர். 4 விஷயத்தை சொல்லணும். இந்த பாகவதம் படிக்கிறதுக்கு அதிகாரி யார்டானா நிர்மத்சரானாம் சதா, மாத்சரியமே இல்லாதவா. மாத்சரியனா அசூயை இல்லாதவா தான் ஃபஸ்ட்டு படிக்கணுமா. அசூயை இல்லாதவாலே உலகத்தில் கிடையாது. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பர்சன்டேஜ் கொஞ்சம் வித்தியாசம் வருவே தவிர
எனக்கு எல்லாம் தெரியும்பா, இந்த குட்டி போய் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு குழந்தை சொன்னால் கூட உட்காந்துட்டு கேட்கணுமா. நிர்மத்சரானாம் சதாம். அந்த நிர்மத்சரத்துவம் எப்போ வரும்னா, அத்தனை அநேக ஜென்ம அனுஷ்டித சுகிருதத்தேன, பல ஜென்மாவில் நீ சுகிருதம் பண்ணினாதான் அந்த மாத்திரையும் இல்லாத புத்தியே வரும். விஷயம் இந்த பாகவத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, தர்ம புரோச்சித கைதவா, கபடம் இல்லாத தர்மம். எந்த தர்மம் பண்ணினாலும் பலனை எதிர்பார்க்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு பலனை எதிர்பார்த்தே தர்மம் பண்ணி பழக்கமானதுனால எதுக்கத்தாலும் சங்கல்பம் அது வேணும் இது வேணும் சொல்லியிருக்கோம். ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பகவத் பிரீத்தியர்த்தம் பகவத் ஆக்ஞையா அப்படி சொல்லுவார். பகவானுடைய பிரீத்திக்குன்னு சொல்லிடுவா. கேரளாவில் சங்கல்பமே கிடையாது, டைரெக்டாக ஆரம்பிச்சிருவா. நான் கூட கேரளாவில் ஒரு நம்பூதிரியாத்தில் சப்தாகத்துக்கு போயிருந்தேன். ஹரிநாராயண நம்பூதிரின்னு கேரளாவில் பிரசித்தமானவர். சங்கல்பம் பண்ணணும், என்ன பண்ணணும்னா, எங்களுக்கெல்லாம் சங்கல்பம்லாம் கிடையாது, நீங்கள் பாட்டு பாதம் ஆரம்பிக்கணுன்னாரு. இல்லை, நாங்கள் சம்பிரதாயமாக அப்படி வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா குருவாயூரப்பன் சந்தோஷிக்கனே சங்கல்பம் பண்ணுங்கோ, நீங்கள் பாட்டு பாராயணத்தை ஆரம்பிக்கணுன்னாரு. குருவாயூரப்பன் சந்தோஷப்பட்டுட்டாருன்னா அப்புறம் வேற என்ன, எல்லாம் பாக்கி அவரை பார்த்துப்பார். அதனால் கிமலப்யம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே ததாபி தத்பராராஜன் நைவாஞ்சந்தி கிஞ்சன. எல்லாம் 4 காசு கிடைக்கும் தானே ஓடுறான். எல்லாரும் 10 காசு கிடைக்கணும்னு எந்த மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் எல்லாம் ஓடுறானோ, அந்த மகாலட்சுமி அவனை தேடிந்து எந்த பகவானை தேடிந்து ஓடின்னு இருக்காளோ, அந்த ஸ்ரீனிவாசன் திருப்பதி பெருமாள் பிரசன்னமாயிட்டான்னா கிடைக்காது என்னதான். கிமலப்யம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே. ஆனால் 2வது இப்படி தான் விஷயம். ததாபி தத்பரா ராஜன், அந்த பகவான் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தால் கூட இந்த பாகவதால் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாளாம். நகிவாஞ்சந்தி கிஞ்சன. இப்போ இவாளை சொல்கிறதா அவனை சொல்கிறதா எனக்கு தெரியல. இப்படி பாகவதாருடைய குணத்தை இங்கே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இருந்தாலும் இதில் விஷயம் கபடம் இல்லாமல் தர்மத்தை பண்ணணும் என்பதை சொல்கிறார். பக்தி பண்ணும்பொழுது அது வேணும் இது வேணும்னு பக்தி பண்ணக்கூடாது. எதை கொடுக்குறானோ அது எல்லாத்தையும் சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கணுங்கிறதான் விஷயம். தர்மஹா மோட்சம் வேணும் கூட கேட்கக்கூடாதுங்கிறார். ஏன்னா யோகியத்துக்கு மோட்சம் கொடுக்குறோமா நரம் கொடுக்குறோமா அவருக்குன்னா தெரியும், நீ என்ன கேட்கறதுக்கு இருக்குது. மோட்சம் கூட கேட்கக்கூடாதுங்கிறது பாகவதமா. இங்கே ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தர்ம புரோச்சித கைதவோத்திர பரமஹா நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். வாஸ்தவமான வஸ்து இதில் பாகவத்தில் சொல்லியிருக்கு. உலகத்திலே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுன்னா, இருக்கிறதுன்னு ஒன்று பகவான் தான், பாக்கி எல்லாம் இல்லை. அதனால் வாஸ்தவம் அஸ்திரவஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம். அப்புறம் உனக்கு எதாவது வேணும்னா சிவதம் எல்லா க்ஷேமங்களையும் இது கொடுக்கும், உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் நீக்கிடும். தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதி கிம் வா பரீரீஸ்வரா. பாகவதே மகாமுனி கிருதே. இந்த பாகவதம் பண்ணினவர் தான் மகாமுனி. யாருன்னா வியாச மகாமுனி அப்படிங்கிறார். மகாமுனி கிருதே கிம் வா பரைஹி. அல்லது மகாமுனின்னா முனிவருக்கும் முனி யாருன்னா நாராயணன் தான் டைரெக்டாக சொன்னார். அப்புறம் தான் வியாசர் விஸ்தாரம் பண்ணினார். பானா ஞானம், பா ஞானம் அஸ்ய அஸ்தித்து பகு. யார்? பகவான். பகோஹோ அயம் பாகவஹா. பகவான், அந்த பகவானுடைய அவதாரம் வியாசர். பாகவேன தன்யதேதி பாகவதம். பாகவதம் ஏன் பேருனா வியாசர் விஸ்தாரம் தான் பண்ணினார். இதை முதல்ல சொல்லி கொடுத்ததே பகவான் தான் அப்படிங்கிறார். அப்படி கிம்வா பரீரீஸ்வரா. இந்த பாகவதம் கேட்டோம்னாலே ஹிருதயத்தில் பகவான் நமக்கு தரிசனம் கொடுப்பான். ஹிருதயத்துக்கு வந்துட்டான்னு வெளியில் போக மாட்டான். மனசுக்கு வந்தால் கூட வெளியில் போனாலும் போயிடுவார். ஹிருதயத்துக்கு வந்தால் வெளியில் போக மாட்டார், உள்ளுக்குள்ளேயே வந்துடுவார். அதனால் வேறு சாஸ்திரம் எதுக்கு? கிம்வா பரைஹி சத்யோ ஹிருத்ய வருத்தியதேத்திர கிருதிபிஹி சுஸ்ரூஷிபி தட்சணாத். இவ்வளோ பெருமை பாகவதத்துக்கு இருந்தாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாளே, கேட்கறதுக்கு நிறைய பேர் வரமாட்டேங்கிறாளேன்னா அதுக்கு தான் சொல்கிறார் கிருதிபிஹி. சுகிருதம் வேணுங்கிறார். ஜென்மாந்தரத்தில் சுகிருதம் இருந்தால் தான் நம்ம கேட்குறோம். பாகவதம் கேட்டால் புண்ணியம் நினச்சிக்கிறோம். பாகவதம் கேட்டால் புண்ணியம் இல்லை, புண்ணியம் இருந்தால் தான் பாகவதமே கேட்க முடியும். அதனால் அதுக்கு ஏற்கனவே என்ன சுகிருதம் இருக்கணும். சுஸ்ரூஷிபி தட்சணாத். அதனால் பாகவதம் இருக்கும்பொழுது வேறு சாஸ்திரம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொன்ன வேதவியாசருக்கு வேதத்தை குறைச்சி சொல்லிட்டோமோ தோணுடுது. அதனால் அடுத்த ஸ்லோகத்தில் வேதத்தினுடைய பழம்தான் பாகவதம்னு. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகாஹ புவி பாவு